ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறமா கிரிக்கெட் சீசன் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் ஆரவாரமா இருந்தாங்க. அந்த ஆரவாரத்துக்கு ஒரு முழு ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையிலான டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. டார்வின்ல நடைபெற்ற டெஸ்ட்ல பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா ஏன் தோத்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பங்களாதேஷ் அணி 2003 ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. அப்போது 2 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் விளையாடுறாங்க. ரெண்டுலையுமே இன்னிங்ஸ் தோல்வி. அதுக்கப்புறமா 2026 தான் திரும்பவும் அவங்க டெஸ்ட் சீரீஸ் ஆடுறதுக்காக ஆஸ்திரேலியா இப்போ போயிருக்கிறாங்க. இப்போ முதல் டெஸ்ட் டார்வின்ல நடக்குது. இந்த டார்வின் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஃபார்மில் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா அதுவும் நல்ல ஃபார்மில் இல்லை. ஜிம்பாப்வேக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச்சில் இன்னிங்ஸ் டிஃபீட் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டோர் மேட்ச் ஆடினாங்க இங்கே கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கூட. அதுலேயுமே அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட் ஆனாங்க. அதுலேயும் இன்னொரு இன்னிங்ஸில் 54 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க வங்கதேசம். ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கோட தான் இந்த டார்வின் டெஸ்ட்டில் விளையாண்டுருக்காங்க வங்கதேசம். மறுபக்கம் ஆஸ்திரேலியா பார்த்துரும் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் பவரில் அவங்க விளையாடி இருக்கிறாங்க. அவங்க பிளேயிங் லெவன் இந்த பிளேயர் இன்ஜூர்டு, அவர் இல்லை நட்சத்திர வீரருக்கு ஓய்வு கொடுத்துருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது. முழுமையான ஒரு ஆஸ்திரேலியா அணியாக தான் களம்பி இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வங்கதேசம் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட இந்த தோல்விக்கு நம்ம பல்வேறு காரணங்களை அடுக்கினாலுமே கூட நம்ம ஒரு காரணத்தை மிக முக்கியமாக அடிக்கோடிட்டு நம்ம கவனிச்சே ஆக வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, ஒன்று காலம், இன்னொன்று இடம். யூஸ்வலாக ஆஸ்திரேலியாவில் எப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய சம்மர், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த சீசனில் தான் அவங்க இயல்பாக கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனால் இப்போ எப்போ விளையாடி இருக்கிறாங்கன்னா ஆகஸ்ட். சரி, ஏன் ஆகஸ்ட்ல விளையாடி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் மார்ச் மாதம் நடக்க இருந்தது. அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் நடக்க இருந்தது. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு 150 வருஷம் ஆச்சு அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. மெல்போர்னில் விளையாட போகிறாங்க டே நைட் டெஸ்ட்டாக. ஸோ இந்த ஸ்கெடியூல் காரணமாக தான் பங்களாதேஷுடைய டெஸ்ட் சீரிஸ் முன்னாடி தள்ளப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் பார்த்துறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வின்டர் தான். ஸோ வின்டர் சீசனில் இயல்பாக கிரிக்கெட் நடக்கக்கூடிய இடங்களில் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு பெருமளவு விளையாடப்படும். ஸோ அதனால் மைதானங்கள் அங்கே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காரணமாக தான் அவங்க இந்த வின்டர் சீசன் நடக்கிற இந்த மேட்ச் கம்ப்ளீட்டாக டார்வினுக்கு வந்திருக்கு. டார்வின் அந்த ஏரியாவே பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி நார்தர்ன் ஏரியாவாக இருக்குது ஆஸ்திரேலியாவில். ஸோ ஆஸ்திரேலியா இயல்பை எங்கே விளையாடுவாங்கன்னா அடிலைடில் விளையாடுவாங்க, மெல்போர்னில் விளையாடுவாங்க, பிரிஸ்பேனில் விளையாடுவாங்க, பர்த்தில் விளையாடுவாங்க. ஸோ இது அவங்க டிஃபால்ட்டாக விளையாடக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் தான் அவங்க எல்லா டெஸ்ட் சீரீஸும் விளையாடுவாங்க, எல்லா சம்மர்லேயும் விளையாடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா அவங்களுக்கு எந்த பிச்சு எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது அத்துபடி. நீங்கள் கடைசி ஒரு 5-6 வருஷங்களுடைய ஸ்கெடியூல் பார்த்தாலே தெரியும். அடிலைட், பிரிஸ்பேன், மெல்பர்ன், சிட்னி, பர்த் இந்த மைதானத்தில் மட்டும்தான் அவங்க விளையாடுவாங்க. இது தவிர்த்து வேறு எந்த மைதானத்திலையும் அவங்க விளையாட மாட்டாங்க. அது எந்த அணியாக இருந்தாலும் சரி, அது இந்தியா டூர் போனாலும் சரி, பாகிஸ்தான் டூர் போனாலும் சரி, இங்கிலாந்து, ஆஷஸ், நியூசிலாந்து யார் போனாலுமே சரி அவங்க இதுதான் விளையாடுவாங்க. இது அவங்களோட டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க டார்வினில். நம்ம இந்தியா அப்பப்போ ஹோம் டெஸ்ட்டில் தோக்குறப்ப ஒரு குரல் எழும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா இந்தியாலேயே ஏகப்பட்ட இடங்களில் விளையாடுறாங்க. மும்பையில் விளையாடுவாங்க, அகமதாபாத்தில் விளையாடுவாங்க, சென்னையில் விளையாடுவாங்க, பெங்களூரில் விளையாடுவாங்க, தரம்சாலாவில் விளையாடுவாங்க, ஹிமாச்சல் பிரதேஷில் விளையாடுவாங்க, மத்திய பிரதேஷில் விளையாடுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் விளையாடுறதுனால இந்திய அணிக்கு இதுதான் ஒரு டெஸ்ட் சென்டர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் போர்டையும் நம்ம அகாமடேட் பண்ணி அந்தந்த கிரிக்கெட் மைதானங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் பிசிசிஐக்கு இருக்கு. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்திய அணிக்கே சில நேரங்களில் தங்களுடைய சொந்த மைதானங்கள் ஹோம் அப்படின்ற அட்வான்டேஜ் கிடைக்காம போயிடுது. இப்போ ஹோம் அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து வர அணிக்கு அது அந்த அணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட அந்த வென்யூ ஒரு நியூட்ரல் வென்யூ மாதிரி ஆகிறது. ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப நாளாகவே இந்தியாவில் எழுப்பப்பட்டு வந்துச்சு. இந்தியா சொந்த மண்ணில் தோக்கிறப்பெல்லாம் இந்த குரல் அப்பப்போ எழும் ஸோ அதனால் இதை எங்கே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஹோம் டெஸ்ட் சென்டர் அப்படின்னா இந்த 5 சென்டரில் தான் அவங்க இயல்பாக விளையாடுவாங்க. இங்கிலாண்டுமே ஏறத்தாழ கிட்டத்தட்ட இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எங்கே விளையாடுவாங்க, லார்ட்ஸில் விளையாடுவாங்க, எஜ்பாஸ்டன் விளையாடுவாங்க, மான்செஸ்டர் விளையாடுவாங்க, சவுத்தாம்ப்டன் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு டெஸ்ட் சென்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளையாடுறப்ப என்னன்னா ஹோம் டீம் அப்படின்ற அட்வான்டேஜை அவங்களால அங்கேருந்து கெயின் பண்ணிக்க முடியும். அந்த கண்டிஷன்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ இந்த கண்டிஷன், இந்த ஹெல்ப் தான் ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு.
அதுவும் வந்து வின்டர் சீசன்ல இயல்பா வந்து ஆஸ்திரேலியா ஓவர் சீசன் தான் விளையாடுவாங்க, அவங்க சொந்த மண்ணில் விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க ஆகஸ்ட் மாதம் வின்டர் சீசன்ல ஆஸ்திரேலியா விளையாடுறது அவங்களுக்கு ஒரு அன்யூஸ்வலான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் அவங்க இயல்பா விளையாடக்கூடிய மைதானங்கள் இல்லாம இந்த மைதானத்தில் விளையாடுறதும் வந்து அவங்களுக்கு ஒரு அன்யூஸ்வலான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டருக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்னா, கடைசி 8 மாதங்கள் 8-9 மாதங்கள்ல ஆஸ்திரேலியா அணி எந்த ஒரு டெஸ்ட் மேட்சும் ஆடாம ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா அன்யூஸ்வலான இடங்கள்ல ஒரு லொகேஷன்ல விளையாடுறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட டாஸ் உடைய ரிசல்ட்லயும் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா நீங்க இயல்பா ஒரு இடத்துல விளையாட பழகிட்டீங்கன்னா அந்த ஆடுகளம் எப்படி உங்களுக்கு இயங்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்க வந்து உங்களுடைய முடிவை எடுத்துக்கலாம் டாஸ் ஜெயிச்சுட்டு. ஸோ நம்ம ஆஸ்திரேலியா பார்த்துட்டோம் அப்படின்னா கடந்த 15 வருஷத்துல அவங்க டாஸ் ஜெயிச்சு 3 ஆட்டங்கள்ல தான் வந்து தோத்துருக்காங்க. 2 வந்து மெல்போர்ன்லயும் பிரிஸ்பேன்லயும் தோத்துருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக. அதுல 3வது ஆட்டம் தான் இந்த ஆட்டத்துல தோத்துருக்காங்க. இந்த ஆட்டத்துல ஆக்சுவலி டார்வின்ல ஆஸ்திரேலியா தான் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடுகளத்துல ஆரம்பத்துல பந்து வீச்சுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்திருக்கு. அந்த பீரியடை வந்து ஆஸ்திரேலிய பேட்டர்கள் கடக்க தவறிட்டாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய பின்விளைவாக மாறிடுச்சு. ஸோ முதல் நாள்லேயே வந்து ஆட்டத்தின் போக்கு வந்து பங்களாதேஷ் பக்கம் போயிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸும் வந்து இதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. முதல் இன்னிங்ஸ்ல 198 ரன்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதற்கப்புறமா வந்து பிச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்டிஷன்ஸ் மாறிடுச்சு. அந்த பேட்டிங் சாதகமான கண்டிஷனை பங்களாதேஷ் ரொம்ப சாதுரியமா சாமர்த்தியமா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. ஸோ அது வந்து ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளிருச்சு. இதே வென்யூ வச்சு இன்னொரு அட்வான்டேஜ் பங்களாதேஷ்க்கு என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம டூர் மேட்ச் விளையாண்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கூட விளையாடி தோத்தாங்க இல்லையா பங்களாதேஷ். அந்த மேட்ச் எங்க நடந்தது அப்படின்னா இதே டார்வின்ல தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஆஸ்திரேலியா ஒரு அன்யூஸ்வலான ஒரு வென்யூல விளையாடுறது அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கு. அதே தான் வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜா மாறி இருக்கு. ஏன்னா அவங்க விளையாண்டனால. ஸ்டார்க்குமே கூட ஒரு ஏபிசி பேட்டியில சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து இயல்பா ஆகஸ்ட்ல வந்து ஓவர்சீஸ் தான் இருப்போம், வின்டர்ல இங்கே விளையாட மாட்டோம். ஸோ எங்களுக்கு இது அன்யூஸ்வலான விஷயம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மேட்ச் தோக்குற நிலைமையில இருந்தனாலையும் சரி, இப்போ தோத்தனாலும் சரி, என்னால் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ப்ரிப்பரேஷன் சரி கிடையாது. அவங்க வந்து ஒரு 8 மாசமா கிரிக்கெட் விளையாடாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கான அவங்க ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கணும், அது போடலை அப்படின்ற விமர்சனம் எழுந்தது. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து ஸ்டார்க் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. ஸோ டெஸ்ட் சென்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எவிடென்ட்டாகவே தெரியுது. அது மிக முக்கியமாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட சக்ஸஸ்க்கு பின்னாடி அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. தட் டசன்ட் மீன் நம்ம வந்து அவங்க டெக்னிக்கலி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத டீமு இந்த ஒரு அட்வான்டேஜஸ் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி மீன் பண்ணலை. பட் நம்ம கிரிக்கெட்டிங்கை வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பேசினாலுமே கூட வென்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 2வது டெஸ்ட் எங்கே விளையாட போகிறாங்க அப்படின்னா மெக்காய் அப்படின்ற மைதானத்தில் ஆகஸ்ட் 22 தொடங்க இருக்கு. ஸோ அந்த மைதானம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரெகுலர் அவங்களோட டெஸ்ட் வென்யூ கிடையாது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இப்போ தான் நடக்க இருக்கு மெக்காய் அப்படின்ற இடத்துல வந்து. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து பங்களாதேஷ்க்கு அது ஒரு கூடுதல் சாதகமான ஒரு விஷயமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த 2வது டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நிறைய சவால்கள்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவங்க வந்து அந்த அணியில் வந்து நிறைய மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட இன்னொரு பிரச்சனை தான் நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வென்யூ அப்படின்னு பேசியாச்சு, டெஸ்ட் சென்டர் பேசியாச்சு. இப்போ 2வது விஷயம் என்ன பேச போறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டீம் கட்டமைச்சு தான் வந்து விளையாடிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு கோர் டீம் இருக்கு. அந்த கோர் டீம் தான் வந்து அப்படியே வந்து இருந்திருக்கிறாங்க. அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருந்திருக்குது. டேவிட் வார்னர் ஓய்வு பெற்றுட்டாரு, உஸ்மான் கவாஜா ஓய்வு பெற்றுட்டாரு. ஆனா அவங்களுக்கான மாற்று வந்து அவங்க கண்டறியதுல வந்து ரொம்ப சிரமப்பட்டே இருக்கிறாங்க. அது நமக்கு ரொம்ப எவிடென்ட்டாக எங்கே தெரியும் அப்படின்னா ஓப்பனர்ஸ்லேயே தெரியும். ஏன்னா டேவிட் வார்னர் ரொம்ப நாளாக ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார், உஸ்மான் கவாஜா ரொம்ப நாளாக ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார். ஸோ அப்போ ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதுக்கான மாற்றை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தை ஓப்பனிங்கை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா பின்வரிசையில் விளையாடிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட்டை ஓப்பனிங்காக இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஓப்பனர்ஸ்க்கு அவங்க திண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவருடைய அந்த நம்பர் 4க்கு வந்து அவர் போயிட்டாரு. கேமரூன் கிரீனுக்காக அவர் ஆக்சுவலி ஓப்பனிங் மாத்திரதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் திரும்பியும் அவருடைய நம்பர் 4க்கு போயிட்டாரு. டிராவிஸ் ஹெட் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இளம் வீரர்கள் யாராவது ஒருத்தர் கூட கிளம்புறாங்க, கவாஜாவும் போயிட்டாரு, வார்னரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஜேக் வெத்தரால்ட் அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவர் இது வரைக்கும் பெரிய சக்ஸஸ் காமிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடிட்டார் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாமே ஹோம்ல விளையாடி இருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு 1/2 சதம் தான் அடிச்சிருக்காரு. இந்த டெஸ்ட்லையுமே வந்து அவர் டக் அவுட்லாம் வேற ஆயிருக்கிறாருனால அவருடைய இடம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. நம்பர் 3க்கு வந்து சார்னஸ் லபுஷின் இருக்காரு. இப்போ அவர் வந்து ஸ்டார் பிளேயர் தானப்பா, அவருக்கு மாற்று தேவையா, இது என்ன புரியலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழலாம். ஆனால் மார்னஸ் லபுஷன் வந்து கடைசியாக வந்து செஞ்சுரி அடிச்சு 2023 ஆச்சு. 2023க்கு அப்புறமா அவர் செஞ்சுரி அடிக்கல.
ரொம்ப நாளாவே வந்து அவருடைய இடம் வந்து விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. பலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஒரு டச்சில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு. அவர் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அவர் அந்த பேக் டு ஃபார்ம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெஸ்ட்லயுமே கூட அந்த 2வது இன்னிங்ஸ்ல அவர் 31 அடிச்சப்போ வந்து அந்த பழைய ஃபார்ம் அந்த ரிதம் அவரை பிடிச்சிட்டாருன்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா அவருடைய பேட்ல இருந்து ரன் வந்து ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு அப்படின்றனால அவருடைய இடம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஹோம்ல தோக்குறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த காலங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2016 சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்துருப்பாங்க ஆஸ்திரேலியா. அந்த டெஸ்ட் சீரிஸ்ல முதல் 2 மேட்ச் தோத்தக்கு அப்புறமா 3வது மேட்ச்ல 6 மாற்றங்கள் மேற்கொண்டாங்க ஆஸ்திரேலிய அணி. ஸோ அதனால மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பேட் கமின்ஸும் வந்து மாற்றம் இருக்காது அப்படின்றத தவிர்க்கல, மாற்றம் இருக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து அவருடைய கருத்து எல்லாமே அமைஞ்சிருக்கு. அப்படின்னால மாற்றம் இருக்கும். கேமரூன் கிரீன் வந்து இந்த டெஸ்ட்ல வந்து செஞ்சுரி அடிச்சனால அவரு இடம் வந்து தப்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கேமரூன் கிரீன் வந்து ப்ராஜெக்ட் கிரீன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு லாங் டேர்மா வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு சர்வ் பண்ணுவார், அதனால அவர் நிறைய வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாங்க. அவர் வந்து இந்த டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்சிட்டாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்றதுனால அவரு இடம் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பந்து வீச்சிலே பெரிய மாற்றங்கள் தேவைப்படாது. மாற்றணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, போலான் வெளில இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ போலான் உள்ள வரணும் அப்படின்னா ஆப்வியஸாக நேச்சுரல் சாய்ஸ் வந்து ஹேசில்வுட் தான் வந்து நீங்கள் வெளியில் அனுப்பணும். ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து கேப்டனாக இருக்கிறாரு, மிச்சல் ஸ்டார்க் வந்து ஒரு வேரியேஷன் கொடுக்குறாரு, லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னா ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால போலான் உள்ள வரணும் அப்படின்னா ஹேசில்வுட் தான் வெளில போகணும். ஆனால் ஹேசில்வுட் வந்து இந்த டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் வீழ்த்திருக்கிறாரு. 2வதுலேயும் வந்து 1 விக்கெட் வீழ்த்தினது அவர் தான். அவர் 300 டெஸ்ட் விக்கெட் கடந்து போயிட்டாரு அப்படின்னால அவர் நல்ல ரிதமில் இருக்கிறாரு. ஸோ அதனால் பந்து வீச்சில் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நமக்கு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து அவங்க டீம் கட்டமைக்கிறதுல லாங் டேர்மில் போகணும் அப்படின்னா பெரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு 12 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 19-20 டெஸ்ட் வரைக்கும் வந்து விளையாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அத்தனை டெஸ்ட்டும் வந்து இதே கோர் பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டராக எழுப்பப்பட்டு வருது. அவங்க டீம்லேயே வந்து வயசு குறைவான ஒரு வீரர் அப்படின்னா கேமரூன் கிரீன் தான். மற்றபடி எல்லாருமே வந்து 30 வயசை தாண்டி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அடுத்த 12 மாதத்தில் ஒரு 19-20 டெஸ்ட் விளையாடணும் அப்படின்னா ஃபிட்னஸ் என்னன்றதை பார்க்கணும். இதில் வந்து ட்ராவல் இருக்குது. ஏன்னா இந்த சீரிஸ் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க, அப்புறம் திருப்பி ஹோமில் நியூசிலாந்து கூட விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் இந்தியா கூட வந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறாங்க, அதுக்கப்புறமா ஆஷஸ் போகிறாங்க. இதுக்கு மத்தியில் வந்து அவங்க அகைன் அந்த ஆஸ்திரேலியா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மெல்போர்னில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 150 இயர்ஸோடைய அந்த ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறது, அதுக்கு இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் விளையாடுறாங்கன்றனால ட்ராவலும் இருக்குது. அவங்க நிறையா சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சில டெஸ்ட் டோர்னமெண்ட்லாம் வந்து நியூசிலாந்து கூட 4 மேட்ச்சு, இந்தியா கூட 5 மேட்ச்சு, ஆஷஸ் 5 மேட்ச் அப்படின்றப்போ நிறைய ஃபிட்னஸ் வந்து கொஷினை ரைஸ் பண்ண போகுது. அப்படின்னால கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்துக்கிட்டு இருக்கு வீரர்களை தேர்வு செய்யறதுல. ஒரு 15 பிளேயர்ஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா பேக்கப்புக்கு சரியான வீரர்களை அட்லீஸ்ட் இந்த ஒரு 12-15 மந்த்ஸ் பீரியட்லையாவது அவங்க வந்து சரியாக கண்டறிஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்த மாற்றங்களை செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த டார்வின் டெஸ்ட் தோல்வியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா முன்னாடி இருக்கிறது 2 காரணங்கள். ஒன்று வந்து நம்ம இப்போ 2வதாக பேசின மாதிரி சரியான வீரர்களை அவங்க ரெடி பண்ணாமல் வச்சிருக்கிறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் இதை ஒரு அலாம் பெல்லாக எடுத்து இதுக்கப்புறமா அது சரியான வீரர்களை அவங்க கண்டறியணும். நிறைய வீரர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு புதிய வீரர்களை அவங்க களமிறக்கி தயார்படுத்தணும் அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதை அவங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். 2வது என்னென்னா அதுதான் வந்து பிரதான காரணம், நம்ம ஹோம் டெஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொடர்ந்து அங்கே ஆடிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பழக்கப்பட்டுருவோம். ஸோ இவங்க வந்து டார்வினில் விளையாண்டனால அந்த கண்டிஷன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஹோம் அட்வான்டேஜாக இருந்தாலும் ஏலியன் கண்டிஷனாக இருந்திருக்கு. அதுவும் பங்களாதேஷ் அங்கே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்கிறாங்கன்றனால அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. ஸோ இது 2 வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இது 2யுமே தாண்டி வந்து பங்களாதேஷ்க்கு நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும். நம்ம என்ன வந்து இந்த அட்வான்டேஜ் இருக்குது அது இதெல்லாம் சொன்னாலுமே கூட பங்களாதேஷ் வந்து இந்த 4 நாள்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக விளையாண்டாங்க. எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே வந்து ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணாங்க. அந்த அணியுடைய கேப்டன் சாண்டோ வந்து சொல்லியிருந்தாரு, இது வந்து எந்த ஒரு ஃபார்மேட் எடுத்தாலுமே கூட இது வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 5 நாள் வந்து ஒரு டிசிப்ளினான கிரிக்கெட் விளையாடணும், ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்றத எதிர்பார்த்து தான் வந்து அந்த அணியை வழி நடத்திருக்கிறாரு. அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க பங்களாதேஷ் வீரர்கள். ஸோ அதனாலேயே வந்து இந்த டெஸ்ட் வந்து 4 நாள்களில் முடிஞ்சிருச்சு. 4 நாள்லையுமே வந்து கிட்டத்தட்ட பங்களாதேஷ் தான் டாமினேட் பண்ணி இந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு பங்களாதேஷ் அணிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் என்ன நடக்குது, அதில் ஒருவேளை ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா, இல்லை அதுலேயும் வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிச்சு ஒரு வரலாறு படைக்கிறாங்களா, அது WTC டேபிளில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.